الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أفضل الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லாம் வல்ல ஏகநாயன் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சலவாத்தும் சலாமும் அல்லாஹுடைய இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாஹுடைய நல்லடியார்கள் இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நல்ல விதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பின் பொறுப்பாளர்களை, சகோதரர்களை, சகோதரிகளை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய பேரருளால் இந்த சென்னை மாநகரிலே 4 நாட்களாக தொடர்ச்சியாக உம்மத் வெல்ஃபேர் கான்ஃபரன்ஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம சகோதரர்கள் சிறப்பான முறையில் HUWC என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பின் சார்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை பல கோணங்களிலே, அதனுடைய முழுமையான கோணங்களில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அது முடியும் தருவாயிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடைசியான இந்த அமர்வுலை குறிப்பாக இளைஞர்கள் அவர்களுடைய பங்களிப்பு அதை பற்றிய தொடராக இங்கே மார்க்க அறிஞர்கள் பலரும் பல தலைப்புகளில் கொடுக்கப்பட்டு அவர்கள் இங்கே உங்களுக்கெல்லாம் மார்க்கத்தினுடைய குர்ஆன் சுன்னானுடைய ஒளியிலே அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு இளைஞர்களை அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள் என்ற அந்த தலைப்பு. இது இங்கே நடைபெறுகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. இதுதான் அடிப்படை. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த இளைஞர்களை பற்றி நம்ம சொல்லுகின்ற பொழுது என்னுடைய இந்த முதுமை பருவத்திலே இளைஞர்களை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன். இளமைகளெல்லாம் கடந்து பல கட்டங்களை தாண்டி இப்பொழுது கடைசியாக இறுதி கட்டத்தை நாம் எட்டி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, சகோதரிகளை, நான் இளைஞர்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது என்னுடைய ஆரம்பகால வரலாறு இங்கே சொல்லி காமித்தார் அன்பு சகோதரர் செல்வம். அதாவது 50 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது, 50 வருட ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தோற்றமே வேறு மாதிரி இருந்தது. முடிகளெல்லாம் கண்ணங்கரேர் என்று இருந்தது. அதான் இளமை பருவம், விறுவிறுப்பான சூடேற்றப்பட்ட இரத்தம். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் துவங்கப்பட்ட இந்த ஏகத்துவ எழுச்சி பிரச்சாரம், அதனுடைய உத்வேகம், அதை நம்மால் அன்றைக்கு அறிய முடிந்தது. அது காலம் செல்ல செல்ல எப்படி கருத்த முடிகளெல்லாம் வெளுத்த முடியாக மாறி நிறையை அடைகிறதோ, நிமிர்ந்த நெஞ்சங்களெல்லாம் கூண் விழுந்து குனிஞ்சு விடுகிறதோ, அதே பாரி நிமிர்ந்து நின்ற பிரச்சாரங்களெல்லாம் கூண் விழுந்து குனியக்கூடிய நிலை சென்று விடக்கூடாது என்பதற்காக, என்றைக்கும் அந்த பிரச்சாரம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக, சமுதாயத்தை தட்டி எழுப்புவதற்காக, உம்மத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பணியை இந்த சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த அமைப்பை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கின்ற பொழுது நல்ல இளைஞர்களாக அவர்கள் நமக்கு காட்சியளிக்கிறார்கள். விறுவிறுப்பாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை,
இந்த குறுகிய நேரத்தில் இது ஒரு விரிவான ஒரு பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அதிலே இந்த குறுகிய ஒரு சில நிமிடங்களிலே உங்கள் முன்னால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பு சகோதரர்களே, இங்கே இளைஞர்களுக்கு மையமாக வைத்து இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர்களை ஏன் மையப்படுத்தி பேசப்படுகிறது? தாவா என்று சொல்லப்படுவது ஒரு முஸ்லிம் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிய ஆரம்பித்து விடுகிறாரோ அன்றையிலிருந்து அவர் சாவது வரை அவர் மீது இந்த தாவா கடமையாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அதை பின்பற்ற வேண்டிய ஒரு கடமை எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை தெரிவது, புரிவது, செயல்படுவது, இபாதத்து செய்வது, சமூக பணிகளில் ஈடுபடுவது, இப்படி இஸ்லாம் எதையெல்லாம் வலியுறுத்தியிருக்கிறதோ அத்தனையும் செய்ய வேண்டிய கடமை ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோருக்கும் கடமையாக இருக்கின்ற பொழுது இளைஞர்கள் என்ற ஒரு சாராரை மட்டும் மையமாக வைத்து அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன என்பதை இங்கே உங்களுக்கு எனக்கு முன்னால் பேசிய மார்க்க அறிஞர்கள் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தி கூறினார்கள். அன்பு சோர்களே, இந்த இளமை பருவம் என்பது சூடேற்றப்பட்ட இரத்தத்தை உடைய பருவம். ஒரு விஷயம் அவருடைய இதயத்திலே ஆழமாக இடம் பிடித்து விட்டால் அதை எப்படியாவது நிலைநிறுத்தி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு துடிப்போடு செயல்படுகின்ற ஒரு பருவம். அந்த துடிப்பு, அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு உடல் திறன், இதுவெல்லாம் முதிய பருவத்திலே நம்மால் பார்க்க முடியாது. முதிய பருவத்திலே தடுமாற்றங்கள் ஏற்படும், சிந்தனை சிதறல்கள் ஏற்படும், உடல் பலகீனம் ஏற்படும், நோயினால் பலவிதமான நோயால் பாதிக்கப்படுவார்கள், இருக்க முடியாது. இன்றைக்கி நிறைய வயதுகளை பார்க்கிறோம், அவர்களால் சுஜூதி செய்து தொழ முடியவில்லை. தொழக்கூடியவர்கள் சேரிலே இருந்து தொழக்கூடியவர்களை அதிகமாக இன்று பள்ளிவாசல்களை பார்க்கிறோம். கவலைப்படுகிறார்கள். என்னுடைய இளமை பருவத்திலே நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரிவர என்னால் செய்ய முடியவில்லையே, இப்பொழுது என்னால் சுஜூது செய்ய முடியவில்லையே, என்னால் ருக்கு செய்ய முடியவில்லையே என்று கண் கலங்குகிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த இளமை பருவத்துடைய முக்கியத்துவம் நம்முடைய கவனத்துக்கு வரும். இதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மூட்டு வலியினால் அவதிப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள்? அந்த மூட்டு வலியினால் காலை மடக்க முடியவில்லை, அதனால் அவர்களால் சுஜூது செய்ய முடியவில்லை. தலையை தரையிலே வைத்து அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு இபாதத்தை, அந்த இபாதத்தை செய்ய முடியாமல் போகின்ற ஒரு பருவம் தான் இந்த முதுமை பருவம், வயோதிக பருவம். அந்த பருவத்தை அடைந்த பிறகு ஏங்கி தவிப்பதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஷபாபக கபில ஹரமிக்க, வஷபாபக கபில ஹரமிக்க, உனக்கு முதுமை வந்து உன்னை வீழ்த்துவதற்கு முன்னால், முதுமை உன்னை தரையிலே இருக்கச் செய்வதற்கு முன்னால் துடிப்பான அந்த பருவமான ஷபாபை, அந்த இளமை பருவத்தை நீ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்வதை தக்க வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். உன்னுடைய இளமை பருவத்தை முதுமை வருவதற்கு முன்னால் தக்க வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். ஆக சுருக்கமாக சொல்வதானால் இந்த இளமை பருவத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கிறது. இங்கே இந்த இளைஞர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அழைப்பு, இளைஞர்களே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள். இதுதான் இந்த இறுதி அமர்வுக்கு இருக்கிறது. இதுதான் உயிர் நாடி, இதுதான் இந்த அமைப்பினுடைய முக்கியமான லட்சியமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இதை தவிர மற்றதெல்லாம் 1000 பேர்கள் இருக்கிறார்கள் அதை செய்வதற்கு. ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற கூட்டம் இன்றைக்கு குறைந்து கொண்டு போகிறது. அன்பு சோர்களை, இளைஞர்களை தட்டி எழுப்ப வேண்டும். எதற்காக தட்டி எழுப்ப வேண்டும்? படைத்த இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி தட்டி எழுப்ப வேண்டும். எது அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமோ அந்த விஷயத்துக்காக வேண்டி அவர்களை அழைக்க வேண்டும். எது அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்குமோ அந்த விஷயத்திலே அவர்கள் அழைக்கும்படி இளைஞர்கள் முன்வர வேண்டும். அன்பு சோர்களே, குர்ஆனை நாம் புரட்டி பார்ப்போமானால் வரலாற்றிலே நபிமார்களுடைய அந்த தியாக வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி வரை அத்தனை பேர்களும் இந்த சமுதாயத்துக்கு கவலையோடு அவர்கள் செய்த பிரச்சாரம்,
அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற அந்த பணிதான். யா கௌம் வஅப்துல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரோ. அனைத்து நபிமார்களும் ஒற்ற குரலிலே முழங்கிய முழக்கம், ஓ மக்களே, வஅப்துல்லாஹ் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், மா லக்கும் மின் இலாஹின் கைரு அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வமே கிடையாது. அத்தனையும் போலி. அடித்து சொல்ல வேண்டும். யார் எந்த இளைஞன் சொல்கிறான்? ரோட்டிலே நின்று ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக வேண்டி கூட்டப்படுகின்ற கூட்டங்கள், எதற்காகவோ குரல் கொடுக்கின்ற கூட்டங்கள் என்றைக்காவது ரோட்டில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்வை வணங்கு என்று குரல் கொடுத்த இளைஞர்களை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? எங்கேயாவது கூட்டம் போட்டு நின்று அல்லாஹ் மட்டுமே வணங்கு, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காதே, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவனே கிடையாது. எந்த தெய்வங்களும் அவ்வளவு போலி, அவ்வளவு போலியானவை. எதுவும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை. சூரியனும் தகுதி இல்லை, சந்திரனும் தகுதி இல்லை, மலையும் தகுதி இல்லை, கடலும் தகுதி இல்லை, எந்த மனிதனும் தகுதி இல்லை. கல்லும் மண்ணு சிலை சாமி ஷைத்தான் எதுவும் தெய்வத்தன்மை கிடையாது. தெய்வம் என்று ஒன்று உண்டுமானால் அது அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று சொல்லுகின்ற இளைஞர்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்துக்கு தேவை. அன்பு சோழர்களே, நாட்டிலே நடைபெறுகின்ற அத்தனை பிரச்சனைகளும், இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்கொள்கின்ற சோதனைகள், இத்தனைக்கும் காரணம் என்ன? எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டுமோ அந்த தாவா இலல்லாஹ் வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதை விட அல்லாஹ்வின் பக்கம் வா, அல்லாஹ்வின் பக்கம் வா, அல்லாஹ்வை வணங்கி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் வா, அல்லாஹ்வுடைய வேதத்தின் பால் வா என்று அழைக்கின்ற இந்த அழைப்பை விட சிறந்த அழைப்பு வேறு எதுவும் கிடையாது. இந்த அழைப்பாளனை விட சிறந்த அழைப்பாளன் வேறு எதுவும் கிடையாது. அன்பு சோர்களே, இதை புரிய வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹாலில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மட்டும் மையமாக வைத்து பேசவில்லை. இங்கே யாரும் எல்லா இளைஞர்களும் துடிப்புள்ளவர்கள். இங்கே இளைஞர்களும் இருக்கார்கள், முதியவர்களும் இருக்கார்கள். அத்தனை பேர்களும் கொள்கைவாதிகள், அத்தனை பேர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உளமாற ஏற்றவர்கள். இந்த மார்க்கத்தை சரியான கோணத்தில் பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள். ஆனால் உலகத்தை பறந்து விரைந்துகின்ற நம்மை சுத்திருக்கின்ற உலகத்தை பாருங்கள், நம் சமூகத்தை பாருங்கள். அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் இருக்கிறது இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே 99% முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை தெரியாத காரணத்தினால் தான் இஸ்லாமிய பெண்கள் இன்றை கூட பார்க்கிற ஒரு வீடியோ கிளிப்பில் ஒரு ஷாமியார் உட்கார்ந்திருக்கா, எல்லாம் பட்டை போட்டு எல்லாம் மாலையில் அவனுக்கு முன்னால் போய் பூஜை செய்து, நெருப்பு பூஜை செய்து அவனுக்கு முன்னால் சாஷ்டாங்கம் செய்கிறார்கள் 2 பெண்கள். இஸ்லாமிய பெண்கள், குமரி பெண்கள் அல்லாஹ்வை பற்றி தெரியாத காரணத்தினால், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதனுடைய முக்கியத்துவத்தை தெரியாத காரணத்தினால், ஏகத்துவ கொள்கையினுடைய அவசியத்தை புரியாத காரணத்தினால் இன்றைக்கு குமரி பெண்களும் இளைஞர்களும் தடுமாறி சமாதிகளிலே கூட்டம் கூட்டமாக அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். சமாதியிலே அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள், மோன் ரோட்டிலே ஒரு தர்கா போய் பாருங்கள், கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு குவிகிறார்கள். என்றைக்காவது இளைஞர் கூட்டம் போய் அங்கு நின்று கொண்டு வணங்காதே, வணங்காதே, தர்காவை வணங்காதே, தர்காவை வணங்காதே, உன்னை படைத்த இறைவனை வணங்கு, அல்லாஹ்வின் பக்கம் வா, அல்லாஹ்வின் பக்கம் வா. நாம் செல்வது அல்லாஹ்வின் பக்கம் தான் செல்லவிருக்கின்றோம். இந்த சமாதியில் உள்ளவர் பக்கம் செல்ல மாட்டோம். எவனாலும் காப்பாற்ற முடியாது, நம்மை மறுமையிலே எவனாலும் காப்பாற்ற முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் அவன்தான், அவன் கையில் தான் சொர்க்கம், அவன் கையில் தான் நரகம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கெல்லாம் இந்த சத்திய பிரச்சாரத்துக்கு, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற இந்த மகத்தான இந்த பணிக்கு ரோல் மாடல், ரோல் மாடல் யார்? ரோல் மாடல் யார்? அத்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், நபிமார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வந்த அத்தனை நபிமார்களுக்கும்
அவர்களுக்கு பின்னால் வந்த அத்தனை பிரச்சாரகர்களுக்கும் ரோல் மாடலாக இருந்தவர்களை இருந்தவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் ஒரு இளைஞன். இன்னஹு கான ஃபதன் யுகாலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் ஒரு இளைஞன். அன்புச்சோரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது ரத்தமெல்லாம் கொதிக்கிறது. எப்படிப்பட்ட மாபெரும் தியாகத்தை அவர்கள் செய்தார்கள். நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்ட ஒரு இளைஞன், சத்தியத்தை அக்கிரமக்கார ஆட்சியாளருக்கு முன்னால் என்று குரல் கொடுத்த ஒரு இளைஞன். எதற்கு ஆட்சியை கேட்டா குரல் கொடுத்தார்கள்? அதிகாரத்தை கேட்டு கொடுத்தார்களா? உரிமையை கேட்டு குரல் கொடுத்தார்களா? இல்லை, படைத்தவனை நீ நம்ப வேண்டும், படைத்தவனுக்குத்தான் சிரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லி காமிக்கிறான். கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன தபஊஹு இத் காலூ லிகௌமிஹிம் இன்னா புர்ஆஹு மின்கும் வ மிம்மா தஅபுதூன் வ கஃபர்னா பிக்கும் வ மா தஅபுதூன மின் தூனில்லாஹ் வ மா தஅபுதூன் வ பதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து ஹத்தா தூமினு பில்லாஹ் வபதா பைனனா வபைனகுமுல் அதாவா ஹத்தா தூமினு பில்லாஹ். இந்த வார்த்தையினுடைய அழுத்தம் இருக்கிறதே, உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய வார்த்தை, சாதாரண வார்த்தை என்று நினைக்காதீர்கள். இப்ராஹிம் அவர்களுடைய பிரகடனம் அல்லாஹ் சொல்கிறான், மக்களை பார்த்து சொல்கிறான், அத்தனை பேர்களை பார்த்து சொல்கிறான், இப்ராஹிம் தான் உங்களுக்கு ரோல் மாடல். கது காலத்திலுக்கும் திட்டமாக உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம் அவர்களை பின்பற்றுவர்களிடத்திலே ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எந்த விஷயத்திலே? இது காலூலி கௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன். ஓ மக்களே, அல்லாஹ் அல்லாமல் எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட மக்களே, சாத்தானை வணங்குகின்ற மக்களே, சிலையை வணங்குகின்ற மக்களே, உருவத்தை வணங்குகின்ற மக்களே, கபரை வணங்குகின்ற மக்களே, மனிதனை வணங்குகின்ற மக்களே, உங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்கின்றோம். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஹத்தா தூமினு பில்லாஹ். அல்லாஹ்வை என்றைக்கு வணங்குகிறீர்களோ அப்பொழுதுதான் எனக்கும் உங்களுக்கும் உறவு. அல்லாஹ்வை வணங்காதவரை நீ விரோதி. கது பதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே குரோதம் இருக்கிறது. நீ வேறு நான் வேறு. எதுவரை? அல்லாஹ்வை வணங்குவது வரை, அல்லாஹ்வை மட்டுமே இறைவனாக நம்பி ஏற்று வணங்கும் வரை எனக்கும் உங்களுக்கும் இடையிலே எந்த உறவும் கிடையாது. இந்த பிரகடனத்தை செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதில் தான் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அது யார்? இப்ராஹிம் இளைஞர், இளமை பருவத்திலே அவர் செய்த பிரகடனம். இதிலிருந்து தான் இளைஞர்கள் பாடம் படிக்க வேண்டும். இளைய தலைமுறைகள் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். கண்மூடித்தனமாக அழைக்கக்கூடாது. முதல்ல அல்லாஹ் யார் என்பதை இந்த இளைஞர்கள் புரிய வேண்டும். புரியாமல் தாவா பண்ண முடியாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா நபிக்கு சொன்னான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, முதல்ல தாவா பண்ணுவதற்கு முன்னால லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்பதை நீங்கள் சரியான முறையிலே புரியுங்கள், தெரியுங்கள். அதற்கு பின்னால் மக்களுக்கு நீங்கள் போய் எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டுமானால் கண்மூடித்தனமாக அழைக்க முடியாது, கண்டபடி எல்லாம் அழைக்க முடியாது. தகுந்த சான்றுகளோடு அழைக்க வேண்டும். குல் ஹாதி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மனித்தபானி வ சுப்ஹானல்லாஹி வ மா அன மினல் முஷ்ரிகீன். ஆழ்த்தம். அன்பு சோர்களே, வசனங்களை புரட்டி பாருங்கள். குர்ஆனோடு என்றைக்கு இந்த இளைஞன் தொடர்புடையவராக இருக்கிறானோ, இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் புரிய ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதாக கணைய முடியும். இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே எங்கே பார்க்க முடிகிறது குர்ஆனோடு உள்ள தொடர்பு? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபிக்கு பிரகடனப்படுத்துகிறான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹாதி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் சொர்க்கத்துடைய பாதை, இதுதான் அல்லாஹ்வுடைய பாதை,
அது அல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் மக்களை அழைக்கின்றேன். நானும் அழைக்கின்றேன். ஒமனித்தபானி, என்னை பின்பற்றிய அந்த சத்திய சீலர்களும் அழைக்கின்றார்கள். எப்படி அழைக்கின்றார்கள்? அலா பசீரத்தின், தெளிவான ஞானம், தெளிவான ஆதாரங்கள், தெளிவான அத்தாட்சிகள், சக்க சான்றுகளோடு மக்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கின்றோம். அனமினல் முஷ்ரிக்கீன், நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனாக இல்லை. அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நான் இணை வைக்க மாட்டேன். அன்பு சோர்களே, எப்படிப்பட்ட வசனம்! இன்றைக்கு உலகமே இணை வைப்பிலே மூழ்கி கிடக்கிறது. இணை வைப்பில் மூழ்கி கிடக்கிறது. அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். நபிமார்கள் அத்தனை பேர்களும் அதைத்தான் செய்தார்கள். அதை செய்துவிட்டால், மக்களை அதிலிருந்து மீட்டு விட்டால், ஆட்சி அதிகாரம் தன்னுடைய காலடியிலே அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து கொட்டுவதாக சொல்லி காமிக்கிறான். யாபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷையா, என்னை மட்டுமே வணங்குவார்கள், எனக்கு எதையும் இணை வைக்காமல் இருப்பார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு நான் வாக்களித்த ஆட்சி, அதிகாரம், பாதுகாப்பு எல்லாவற்றையும் வழங்குவேன். இளைஞர்களே, இளைஞர்களுக்குத்தான் உனக்கு ஆட்சி வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா, உனக்கு உரிமைகள் வேண்டுமா, இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டுமா, என்ன மட்டும் வணங்கு, என்ன மட்டும் வணங்கு, எனக்கு எதையும் இணையாக்காதே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah மன் மாத்த லம் யுஷ்ரிக் பில்லாஹி ஷையன் தஹலல் ஜன்னah வமன் மாத்த யுஷ்ரிக் பில்லாஹி ஷையன் தஹலன் நார். எவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். யார் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையிலே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே புரிந்து வணங்குகிறானோ அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம். எவன் இணை வைத்த நிலையிலே இறக்கிறானோ அவனுக்கு நரகம் நிச்சயம். நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? எதற்கு இந்த கூட்டம், எதற்கு இந்த பணிகள், எதற்கு இந்த வேலைகள், எதற்கு இந்த முயற்சி? எல்லாமே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்குத்தான். சொர்க்கம் என்பதை ஒரே குறிக்கோள். அந்த குறிக்கோளை அடைய வேண்டுமானால் அதற்கு தேவை தக்க ஈமான் வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குகின்ற அந்த ஏகத்துவ கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். கடைசியில இறந்த பின்பு நம்மை கபரிலே வைக்கின்ற நேரத்திலே அங்கே கேட்கப்படுகின்ற கேள்வி ஆட்சியை பற்றியோ, அதிகாரத்தை பற்றியோ, சொத்தை பற்றியோ, உன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ, நீ நல்லா வாழ்ந்தாயா, உனக்கு சொத்தை தின்னு வாழ்ந்தாயா அல்லது திங்காமல் வாழ்ந்தாயா, உனக்கு வீடு இருந்ததா, உனக்கு பங்களா இருந்ததா, இதெல்லாம் கேள்வி இல்லை, கபரிலே இல்லை. கபரிலே இந்த கேள்வி. இவன் செத்து இவன் உயிர் போச்சுன்னா அத்தனை விட்டுட்டு போறான். அவன் பங்களா, அவன் சொத்து, அவன் சுகம், அவன் பதவி, அவன் பட்டம் அத்தனை போட்டு விட்டுட்டு போறான். ஆனால் அவர் கூட வருவது அவருடைய ஈமான், அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை. அதுதான் கபர்ல கை கொடுக்கும். மன் ரப்புக்க, மன் ரப்புக்க, உன்னோட ரப்பு யார்? இளைஞர்கள் ரப்பு யார் என்று தெரிய வேண்டும். நம் ரப்பு யார் என்று தெரிய வேண்டும். அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய சிவாத் என்ன, அவனுடைய அஸ்மாக்கள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவன் எங்கே இருக்கிறான் தெரியவில்லை இளைஞர்களுக்கு. இதை தெரியாத வரை கபரிலே நம்மால் பதில் சொல்ல முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இளைஞர்களுக்கு சொல்லுங்கள். இளைஞர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். எல்லோரும் மீதும் அழைப்பு கடமை என்றாலும் துடிப்புள்ள இந்த பருவத்திலே உங்களை போன்ற இளைஞர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துங்கள். இந்த நாட்டிலே நாம் வாழுகின்ற இந்த நாடாக இருந்தாலும் உலகத்தில் எங்கிருந்தாலும் எல்லா விதமான அழிவு, சோதனை, துன்பங்கள் மனித சமுதாயத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. இவை அத்தனைக்கும் காரணம் அல்லாஹ்வை பற்றி சரியாக மக்களுக்கு எடுத்து சொல்லாததான் ஒரே காரணம். ஒரே காரணம். அடித்து சொல்லலாம். அல்லாஹ் யார் என்பதை தெளிவாக நாம் மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டால் அவன் புரிதுவான். இதற்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 23 ஆண்டு கால வாழ்க்கை, குறுகிய கால வாழ்க்கை, 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட புரட்சியை செய்தார்கள். அதற்கு நிகரான ஒரு புரட்சி உலக வரலாறுகளை பார்க்க முடியவில்லை. என்ன புரட்சி, என்ன புரட்சி? ஆட்சியை கமித்தினார்களா? ஆட்சி இல்லை. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அல்லாஹ் அல்லாத விக்கிரகங்களை வைத்து வணங்கிக் கொண்டிருந்த அந்த அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய ஆலயம் அல்லாஹ்வுக்கே சொந்தமாக வேண்டும்.
அங்கே எந்த விக்கிரகங்களும் இருக்கக்கூடாது. அத்தனை விக்கிரகங்களை அடித்து உடைத்து தூக்கி எறிந்து அல்லாஹ்வுடைய ஆலயம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று தூய்மைப்படுத்தி விட்டார். அத்தனை நஜீஸ்களையும் சிலை என்கின்ற நஜீஸ்களை வெளியேற்றி அல்லாஹ்வுடைய இல்லம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்கின்ற புரட்சியை முஹம்மது நபி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய முடிந்ததா இல்லையா? செய்தார்களா இல்லையா? இதுதான் புரட்சி, அதுதான் தியாகம், அதுதான் தாவா. அந்த தாவாவை செய்தால் எல்லாமே சாத்தியமாகும், எல்லாமே முடியும். அது இளைஞர்கள் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, என்னருமை தாய்மார்களே, எது அடிப்படை, எது அடிப்படை, எது தேவை, எது செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், எது செய்தால் கபரிலே நமக்கு கை கொடுக்கும், அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதுதான் அடிப்படை. மற்ற எல்லாம் ஃப்ரோ, மற்றெல்லாம் பிரான்சஸ் எல்லாம் அது. அதனால இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த அமைப்பு பல பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் இங்கே ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறார்கள். மார்ச் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்தி அல்லாஹ் நான் யார் என்று புரிய வைக்கிறார்கள். இதுதான் மகத்தான பணி, இதுதான் தலையாய பணி. மற்ற எல்லாம் துணை பணிகள், துணை, அதெல்லாம் துணை, இதற்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியது. எனவே நம்முடைய அடிப்படை லட்சியமான அந்த ஏக இறைவனாகிய வல்ல அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற நபிமார்கள் செய்த இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்வதற்கு இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அத்தனை பேர்களும் இதற்காக உழைக்க வேண்டும். இப்படி உழைக்கக்கூடிய இது போன்ற அமைப்புகளுக்கு நாம் ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் அவனுடைய நேரிய வழியிலே வாழ வைத்து தூய ஈமானோடு பிரிந்து அந்த அல்லாஹ்விடத்திலே போய் சேரக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.